என்னுடைய பகுதியில் கட்சிக்காக உழைக்கின்றவங்க பல முறை சேர்மன் ஆகியிருக்காங்க. நான் தலையிடுறதே கிடையாது. ஒரு பிரஸ் கவுன்சிலர் கூட நான் தலையிட மாட்டேன். அவகிட்டே ஒப்படைச்சிருவேன். ஒன்றிச்சாலும் நகரச்சாலும் அவையிலே ஒப்படைச்சிருவேன். நீங்களே பாருங்க, இது உங்க கட்சி, இது உங்களுடைய கட்சி. எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. என்னுடைய பதவியை நான் பார்க்குறேன். ஒன்றிச்சா பதவி ஒன்றிச்சா பாருங்க, நகரச்செயலாளர் நகரச்சா பாருங்க, பேரூராட்சியா பேரூராட்சி, மாவட்ட சார்பணி பொறுப்பாளர் அவருடைய பதவி பாருங்க அப்படின்னு சுதந்திரமாக விட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சேலம் மாவட்டம் முழுவதும் 11 இடம் 10 இடத்துல நான் ஜெயிச்சு கொடுத்தேன். முன்னால அந்தியூர் கொடுத்தேன். அந்தியூர் இவர் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தேன். 1000 ஓட்டில் தோத்து போயிட்டாங்க. போய் பார்த்தியா, ஓட்டு கேட்டியா? ஏன்னா நீ போனவே இருக்கிற ஓட்டு போயிடும். நீ போய் தலை காட்டினாவே போடுற ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஈரோட்டில் நான் தான் சூறப்புளிங்கிற. ஈரோட்டில் இந்த மாவட்டத்தில் நீங்கள் தானே அதிக நாள் மந்திரியாக இருந்தீங்க. எத்தனை தொகுதி கடந்த முறை ஜெயிச்சு கொடுத்தீங்க? எத்தனை தொகுதி ஜெயிச்சு கொடுத்த நீ? இன்னைக்கு அங்கே டவுனில் எல்லாமே அவுட்டு. சிந்திச்சு பாருங்க. இதே அண்ணா திமுக எங்களுடைய சேலம் மாவட்டம் 11 தொகுதியில் 10 தொகுதி 2021ஆம் ஆண்டு ஜெயிச்சு கொடுத்தோம். இப்ப சொல்றேன், எப்போதும் 2026 அண்ணா திமுக 11க்கு 10 இடத்துல நான் ஜெயிக்கிறோம். உங்களால உன் தொகுதியில் நீ ஜெயிக்க முடியுமான்னு பாரு. இது சொங்காட்டையன் அவர்களே, உங்க தொகுதியில் நீ ஜெயிக்க முடியான்னு பாரு. சொங்காட்டையா, விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்டார்ல.